இங்கே கவரு கவர் சத்தம் கேட்டால் ஒடியாந்துருவாருன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க. 3 வந்து எப்படி நிற்கிறாளுன்னு. சாப்பாடு இப்போ போடணும். அது பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். ஓகே. அதாவது நாங்கள் இந்த கிளி வாங்குறதுக்கு இவங்களை வாங்குறதுக்கு முன்னாடியே வளர்த்திட்டு இருந்தவங்க இதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டாங்க. எங்களுக்கே இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னடா இதெல்லாமே சாப்பிடுது அப்படின்னு. கீரை பாலைக்கீரைலாம் நல்லா சாப்பிடுன்னு சொன்னாங்க. பாலைக்கீரை வாங்கிட்டு கொண்டு போய் வச்சா அதை பார்த்து பயந்துட்டு தான் ஓடிச்சு. இதுக்கு சாப்பிடவே இல்லை. நானும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாலும் சாப்பிடல. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிடுது. ஏன்னா அவங்க அப்படியே சின்னதுலேருந்து பழக்கிட்டாங்க போல். அதனால் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்ருக்காங்க. சரி நாங்களும் சரி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா இது இருக்கும்போது வேறு எதை வச்சிங்கனாலும் அதை தொடவே தொடாது. இதை சாப்பிட்டு தான் மற்றதை தொடும். அதனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். சரி சாப்பிடட்டும் போ, எப்படி ஒன்று சாப்பிட்டா சரி அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். ஒரு 3 ரவுண்டு கட்டிகிட்டு இருக்குது. அந்த வெள்ளையை மட்டும் வரவே மாட்டான், ஜனம் சேரவே மாட்டான். அவன் மட்டும் தனியாகவே இருப்பான். இப்போ இதை ஃபுல் கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி இவளுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே போகணும். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இன்னொரு பாசலில் நான் போட்டேன்னு வச்சுக்குவே, அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இனிமேல் வேறு ஏதோ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஓடி வந்துருவாளுங்க. அதனால் இவளுக்கு சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே செய்யணும். என்ன பண்ணுறது, அவங்க இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க அப்படியெல்லாம் வளர்த்திட்டாங்க. அதனால் நாங்களும் அப்படியே கொடுத்துட்ருக்குறோம்.